ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையிலேருந்து என்னங்க ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு புத்தம் புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த அப்டேட் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டேட் பேப்பர் 2 ரிலீஸ் ஆன அந்த ரிசல்ட் வெளியிட்ட பின்னாடி இந்த அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. போராட்டங்கள் செஞ்சாங்க. ஜாக்டோஜியோ அமைப்புகள் ஒரு பக்கம் போராட்டங்களை செஞ்சாங்க. ஆனால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம தான் இருந்துச்சுங்க. ஆனால் தற்பொழுது கிடைச்சிருச்சுங்க. அந்த தீர்வுகள் அனைத்தும் வந்துருச்சுங்க. என்னங்க அந்த தீர்வுகள் அப்படின்னா, நியமன தேர்வு ரத்து. என்னங்க சொல்கிறீங்க, நியமன தேர்வு உண்மையில் ரத்தா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, நியமன தேர்வு ரத்து தாங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியோட அமைச்சர் தாங்க சொல்லியிருக்காரு. இது வந்து பொய்யான விஷயங்களோ இல்லை ஃபேக் நியூஸோ இல்லை அன்அஃபிஷியல் நியூஸோ எதுவுமே கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க நம்ம சேனல் சொல்கிறது இல்லாமல் உண்மை மட்டும்தாங்க சொல்லுவோம். இல்லைன்னா நாங்கள் வீடியோவே போட மாட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நியமன தேர்வு ரொம்ப நாளாக ரத்து பண்ணுங்கன்னு ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கையை வச்சுருந்தாருங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, பாஜகவோட தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கையை வச்சுருந்தாருங்க. இந்த பள்ளிக்கல்வித்துறை ஒழுங்காக செயல்படுது அப்படின்னா, இடைநிலை மற்றும் மேல்நிலை ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும். இந்த நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கக்கூடாது. அப்படி வச்சா ஒரு அலட்சியத்தை காட்டப்பட்டு இருக்குது பள்ளி கல்வித்துறை மேலே இந்த அரசு அப்படின்ட்டு பொருள்படும் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா, இப்பொழுது கரண்ட்டில் இருக்கிற அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக இது தள்ளுபடி செய்கிறேங்க. இந்த 149 ஜியோவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணியாற்ற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.